بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادوك إلى معاد. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, சிறப்பான துல்காய்தா மாதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித பயணிகள் உலகமெங்கும் திரு கஅபத்துல்லாஹை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவருடைய பயணத்தை பாதுகாப்பான பயணமா ஆக்கி தந்திர புரிவானாக. கரு அறையிலே குழந்தையை வைத்து பாதுகாப்பதை போன்று மக்கா, மதீனா, மினா, அரபா, முஸ்தலிஃபா எல்லா இடங்களிலேயும் இந்த புனித பயணிகளை எல்லாம் பாதுகாத்து சுகமாக தன்னுடைய தாயகத்திற்கு பிரவசிக்க செல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் எவ்வளவு சிறப்புகளை அவர் அடைகிறார் என்பதை யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நினைவு கூறும். அம்மாவிடத்திலே பெரிய மகன் சொல்லுவான், நீ சின்ன மகனுக்குன்னா என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கிறது, எனக்கு செஞ்சு தராத என்பதாக சின்ன மகனை பற்றி குறை சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் சின்ன மகனுக்கே செய்து கொண்டிருக்கிறாய், எனக்கு என்னைக்காவது செய்து தந்தாயா என்று சந்தேகத்தை பார்த்தோம். அந்த தாய் சொல்லுவான், இல்லையப்பா, என்கிட்ட எல்லா பிள்ளையும் ஒண்ணுதானப்பா, எல்லா பிள்ளையும் ஒண்ணுதானே, ஒண்ணுதானே நான் வயிற்றுல வச்சு பெற்றெடுத்தேன், ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரியா நான் செய்வேன் என்பதாக தாய் சொல்லுவாள். இந்த சம்பவம் எல்லா வீடுகளிலுமே நடக்கக்கூடியதுதான்.
அது போன்றுதான் அடியார்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் நபிமார்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய செய்யறான், எங்களுக்கெல்லாம் அவ்வளவு செய்யறதில்லை, அவங்க மேல மட்டும்தான் அவன் அல்லாஹ் இருக்கிறான், எங்க மேல மட்டும் அவ்வளவு பெரிய உள்ளவனாக இருக்கிறது இல்லை என்று அல்லாஹ் மீது அடியார்கள் குறை சொல்வார்கள். ஆனால் அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றாலும் ஒன்று போல மூத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இளைய பிள்ளைக்கு ஒரு மாதிரி என்றெல்லாம் பாகுபாடு கடத்தக்கூடிய நல்ல அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் நம்மை தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவான். அது உண்மைதான். ஹஜ்ஜை கொண்டு யோசித்து பாருங்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே ஒரு நபி, முதல் நபியும் கூட. அவர்கள் பாவம் செய்துவிட்ட பொழுது அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக அரபாத் மைதானத்திற்கு அவர்களையும் தொடர்ச்சியாரையும் அழைக்க வைத்து அந்த பாவத்தை மன்னித்தார். அந்த அரபாத்திலே அவர்களுக்கு முழு மன்னிப்பை வழங்கினான் என்று வரலாறு சொல்கிறது. அதை போன்று சாதாரண அடியார்களும் அவர்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற போது அதே அரபாத் மைதானத்திற்கு அவர்களை வரவழைத்து, அதே அரபாத் மைதானத்தில் அந்த பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் எவ்வாறு மன்னித்தானோ அதே போன்று இவர்களை அங்கே மன்னிக்கின்றார். அவர்களுக்கு நபிமார்கள் வேறு மற்றவர்கள் வேறு என்றல்ல, எவ்வளவு அற்புதமான பாக்கியத்தை இவர்களுக்கு வழங்குகிறான். அந்த நபிக்கு மன்னித்த இடத்திலேயே வைத்து இவர்களை அழைத்து வந்து இவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறார். அப்படி மன்னிப்பு வழங்குவதனால் என்ன கிடைக்கிறது? திருக்குர்ஆன் அற்புதமாக சொல்லும். என்றெல்லாம் திருக்குர்ஆனிலே சொல்லும். பாவ மன்னிப்பு கேட்டால் சந்ததிகள் விருத்தியாவார்கள். அந்த ஆயத்தினுடைய சுருக்க கருத்து, பாவ மன்னிப்பு கேட்டால், பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டால் சந்ததிகள் விருத்தியாவார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் பாவம் அவர் சந்ததிகளை விருத்தியாக்கிவிட்டான். எவ்வளவு விருத்தியாக்கினா இன்னும் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இன்னும் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம் வரை பெற்றுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விருத்தி, சந்ததி விருத்தி அல்ல அவருக்கு அளித்ததை போன்றே நம்மை போன்ற சாமானிய அடியார்களையும் அந்த இடத்தில் வந்து பாவத்தை மன்னித்து நம்முடைய சந்ததிகளுக்கு விருத்தி இவனாக தருகிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யோசித்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தியாகம் செய்ய முன் வந்தார்கள். தன்னுடைய மகனே வேண்டுமானாலும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய அவர் தயாரானார்கள். அவர்கள் தயாரானதை அல்லாஹ் தஆலா எந்த இடத்தில் வைத்து ஏற்றுக்கொண்டானோ அவருடைய தியாகத்தை எந்த இடத்தில் வைத்து ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று சாமானிய மனிதர்கள் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா அதே வினாவிற்கு அழைத்து வந்து அங்கேயே ஆளை எடுத்து சொல்லி அங்கேயே அவர்களுக்கு அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்விடத்தில் மூத்த பிள்ளை இளைய பிள்ளை என்ற வித்தியாசம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவள் தன்னுடைய மகனை அறுக்க முனைந்த பொழுது அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு
அதன் மூலமாக அண்ணா அவர்களுக்கு என்ன வழங்கினான் தெரியுமா? திருக்குரான் சொல்லும், இதுக்கலா இப்ராஹிம் ரப்பூபி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன கால இன்னீ ஜாயிலுக லின்னாஸி இமாமா. நபியே, தியாகத்தை செய்துவிட்டீர், உம்முடைய தியாகத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதன் காரணமாக உண்மை அந்தஸ்தில் நான் ஏற்றுள்ளேன். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, எல்லா மனிதர்களுக்கும் உன்னை நான் தலைவராக ஆக்குவேன், எல்லா மக்களுக்கும் உன்னை பெரிய மனிதனாக நான் ஆட்சி காட்டுவேன் என்று அல்லாஹ் அங்கே வாக்களித்து அதை செயல்படுத்தி வருகிறார். அதே போன்றே சாமானியர்கள் இங்கிருந்து அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய முற்படுகிற பொழுது அதே இடத்தில் கடைகள் வைத்து, அதே இடத்திலே ஆண்டை அறுக்க வைத்து, அதே இடத்திலே சொல்கிறான், நீங்களும் உங்கள் ஊருக்கு உங்கள் இடங்களுக்கு திருச்சிகளையான மதிப்பு மிக்கவர்களாக மரியாதை மிக்கவர்களாக நடத்தப்படுகிறது. இதுவரை உங்களுக்கு இருந்த மரியாதை வேறு. ஹஜ்ஜுக்கு போனதற்கு பின்னால் ஹாஜி என்ற அந்த சிறப்பான ஒரு மரியாதையும் எல்லா சமுதாயத்திலையும் ஹாஜி என்பதற்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதை இருக்குவதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அவர்களுக்கு ஒரு பரிசு அளித்தானே, அதை போன்று ஹாஜிகளுக்கும் பரிசு அளிக்கிறார். சிந்தித்து பாருங்கள், ஹாஜி என்றால் யாரும் பெறுவாரியான மக்கள் ஒன்று ரெண்டு இருக்கும், அதற்கு இல்லை. ஹாஜி என்று சொன்னால் அதற்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை எல்லாரிடத்திலும் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? அந்த மரியாதை எதனால் கிடைக்கும் என்றால், செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா என்று சொன்னானே, அதே செய்தியை சாதாரண மனிதர்களுக்கும் அல்லாஹ் அழைத்து கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்தி கொண்டு இந்த மனிதரை கௌரவப்படுத்துகிறார் இல்லையா? அன்னை ஹாஜரா அம்மாவை யோசித்து பாருங்கள். அன்னை ஹாஜரா அம்மாவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதில் உலகத்திலேயே அவர்களை போட்டியில்லை என்று சொல்கிற அளவிற்கு முன் உதாரணம் இல்லாதவர்கள். அன்னை ஹாஜரா அம்மா அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவருடைய கணவனார் அவர்களையும் கை குழந்தையும் கொண்டு வந்து தண்ணீர் இல்லாத காட்டிலே விடுகிறார்கள். தண்ணீர் இல்லாத காடு, அங்கு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள், அங்கே மனிதர்கள் வரவும் மாட்டார்கள். யாரால் ஒருவன் அங்கே இறந்தான் என்றால் அவனே தோண்டி பழிப்பதற்கு ஆள் இல்லாமல் மக்கி உக்கி எலும்பாகி சாம்பலாய் அப்படித்தான் போக வேண்டியது. அவனை எடுத்து அடக்குவதற்கு கூட ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் சஞ்சாரமற்ற ஒரு காடு, தண்ணீரும் கிடையாது, தங்குவதற்கு வசதியும் கிடையாது. காட்டு விலங்குகள் மறிந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்கிறார்கள். எப்படி செல்கிறார்கள் தெரியுமா? திரும்பி பார்க்காமல் செல்கிறார். செல்வதை பார்த்த உடனே கேள்வி கேட்கிறவர்கள், அதன் அம்மா எங்களை விட்டு செல்வதில்லை, எங்களுடைய குழந்தையின் நாங்கள் விட்டு செல்வதில்லை, எங்களுக்கு தங்குவதற்கு ஏன் இடம்? பதில் பேசவில்லை. சரி, எங்களுக்கு உணவு அடுத்த வேளைக்கு என்ன ஆகாரம்? அதற்கும் பதில் பேசவில்லை. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் இந்த இடத்தில் குடிக்க நாங்கள் என்ன சொல்வது? என்னுடைய வயிற்றிலிருந்து பால் இருக்கும் முறை உங்களுடைய குழந்தைக்கு கொடுப்பேன். நானே தண்ணீர் அருந்தாத காரணத்தினால் என்னுடைய உடம்பிலிருந்து பால் வருவதற்கு பதிலாக உதிரம் பொழியுமானால் அதையாவது உங்களுடைய குழந்தைக்கு கொடுப்பேன் என்றும் கேட்டு பார்த்து விட்டார்கள். அப்பொழுதும் அவர் பதில் சொல்லவில்லை. இருக்க இடமில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உணவில்லை, காட்டு விலங்கிலிருந்து பாதுகாப்பில்லை. இப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரே கேள்வி, அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அப்பொழுதும் மௌனமாக இருக்கிறார்கள். நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டாம், தலையாட்டி என் கேள்விக்கு பதில் சொன்னார் போதும். கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்பதற்கு அறிவியாக தலையை மட்டும் மாற்றினார்கள். உடனே ஹாஜரா அம்மா என்ன சொன்னாலும் இதெல்லாம் வேணாம், அப்படியானால் எங்கள் இறைவன் இருக்க மாட்டான், வாருங்கள். இது இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் எல்லாமே அவரிடத்தில் அவன் தருவான். இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் தண்ணீர் இல்லாமல் வாழ்வேன். இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் உணவு இல்லாமல் வாழ்வேன். இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்வேன். எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தால் அவன் எங்களை இணைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தை சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் சொல்லலாம், எங்க பாட்டிக்கு எவ்வளவு தவக்கல் பார்த்தீர்களா, எங்கள் பாட்டி ஹாஜர் அம்மாவுக்கு எவ்வளவு தவக்கல் பார்த்தீர்களா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்பது மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை அந்த ஹஜ்ஜுடைய சம்பவங்கள் நினைவு கூறுகிறது. அவர்கள் அந்த குழந்தைக்கு தண்ணீர் தேடுகிறார்கள், இந்த மலையிலேயும் அந்த மலையிலேயும் அலைந்து தேடுகிறார்களே, அதே இடத்திலே அதை போன்றே இந்த ஹாஜிகளை எல்லாம் கொண்டு வைக்கிறார். அவர்கள் எந்த இடத்தில் ஓடினார்களோ அந்த இடத்தை ஓடுங்கள் என்றும் சொல்கிறான். சொல்லி அதே கடமையை செய்ய வைத்து இவர்களுக்கு அல்லாஹ் அபரிமிதமான தவக்கலை கொடுத்து அனுப்புகிறான். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் எப்படி இருந்தாலும் தெரியாது, ஹஜ்ஜுக்கு போய் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு அற்புதமான தவக்கல் வந்து விடுகிறது. அந்த ஏழை நம்பிக்கை வந்து விடுகிறது. அல்லாஹ் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய பற்று மிகைப்பட்டு விடுகிறது. அன்னை ஹாஜரா அம்மா அவர்களை அழைத்து அந்த இடத்தில் அவர்களுக்கு தவக்குல் என்ற ஒரு வரிசை அளித்ததை போன்றே இந்த ஹாஜிகளையும் அதே இடத்தில் அழைத்து சென்று அதை போன்றே நடமாட வைத்து சபா மறுவாவிலே ஓட வைத்து அவர்களுக்கு கொடுத்ததை போன்றே அதை தவக்கலை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிற காட்சி அல்லாஹ்விடத்திலே ஹாஜரா அம்மாவாக இருந்தால் என்ன, சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன என்ற ஒரு அற்புதத்திலே அந்த சமத்துவத்திலே அவர்களுக்கும் அதை செய்கிறான். ஹஜ்ஜினால் எவ்வளவு கிடைக்கிறது, எவ்வளவு கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெற்று உயிர்களுக்கு சொல்லி பார்த்தார்கள். ஆரம்பத்தில் மக்கள் அவர்கள் பேச்சை ஏற்க முன்வரவில்லை. எப்பொழுதெல்லாம் கொள்வி ஆய்வனால் துஃப்லிஹு என்று சொல்றார்களோ, நாக்கு சத்திக்கோ பொய்னா இவர் பொய்க்க இவனை உண்மைப்படுத்தாது என்று சொல்லிக் கொண்டே பின்னால் சுருட்டிக் கொண்டு தருவான். அவ்வளவு அந்த மாதிரி போட்டிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். கடைசியில் ஒரு நாள் அவர்களை கொண்டு உறுதி என்று எல்லோரும் தீர்மானித்து விடுகிறார்கள். அவர் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர். அதனால் யாரா தனிநபர் கொண்டால் பழி என்றோ அந்த தனிநபருக்கு வந்துவிடும். ஊரே சேர்ந்து கொள்ள வேண்டும். திட்டம் வலுவாக போடப்பட்டது. அவன் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருவன் வந்து வாழ எண்ணி கொண்டு வீட்டை சுற்றிக் கொண்டிருக்கிறான். அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா உத்தரவு பிறப்பித்தான், நீங்கள் மதீனாவிற்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று. அவர்கள் எழுந்து வெளியே வந்தார்கள். ஒரு குடி மண்ணை அள்ளி தூங்கினார்கள். எல்லோரும் கண்ணை கசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகிவிட்டார். வெளியானவர்கள் நேராக அந்த கஅபாவிற்கு சென்றார். காபத்துல்லாஹ்வுக்கு சென்றார். அவருடைய ஆசை கடைசியில் இருக்கிற தொழுவுக்கு செல்வோம், இங்கு வருவோமோ வரமாட்டோமோ தெரியாது. இந்த நாட்டை விட்டே அல்லாஹ் ஓடச் சொல்கிறான். எனவே 2 ரக்காத் தொழுது விட்டு செல்லலாம் என்று அவர்கள் 2 ரக்காத் தொழுது போகிறார்கள். அடைத்திருக்கிறார்கள். கேட்கின்றத்தில் சொன்னார்கள், கொஞ்சம் கதவை திறந்து விடுங்கள், 2 நிமிஷத்துக்கு தான் வந்தது. உஸ்மான் தல்ஹாத்தில் அஜலி என்பவர் இல்லை, கதவை திறக்க முடியாது என்று சொல்கிறார். ராத்திரில யாருக்கு நாங்கள் கதவை திறக்க மாட்டோம், அதுதான் எங்களுக்கு உத்தரவு என்று சொன்னார்.
சும்மா லேசா ஒரு கதவை தரங்க, நான் போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அதெல்லாம் திறக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்து விட்டது. கையில சாவி இருக்கிறது என்ற மமதையில் பேசுகிறா. யானைக்கு ஒரு காலம் தான், பூனைக்கு ஒரு காலம் வரும். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சாவி என் கையில் வந்தால் அப்போது உமக்கு கருணை காட்ட வேண்டும் என்று உமக்கு எண்ணம் இருந்தால் எனக்கு 2 ரக்காத் அனுபவித்தார்கள் என்று கேட்கிறார். அவர் சிரிக்கிறார். அந்த வாயில் தான் போர் சிரிக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அனாதை அப்துல்லா மகன் முகம்மதுக்கு இந்த கஅபாவுடைய சாவி கையில் வருவதாம். என்ன ஆசை பாரு. அனாதை அப்துல்லாவுடைய மகன் முகம்மது கையில இந்த சாவி கஅபாவுடைய சாவி வருவதா? என்ன ஆசை பாரு. ஒரு கால் நடக்காது, கதவை திறக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அந்த காபாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கவலையில் வெளியே இருப்பார்கள் என்பதற்கு தெரியும். முற்றத்தில் 2 ரக்காத்தை தொழுது சொன்னார்கள், என் இறைவா, எனக்கு பிரியமான ஊரிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார், உனக்கு பிரியமான ஊரிலேயாவது குடியமர்த்துமாயாக. அகஜத்தனின் நகத்தில் விழாது இழைக்க வாக்கில் நீட்டி ஆற்றில் விழாது இழைக்க என்று அல்லாஹ்விடத்தை முறையிட்டு விட்டு அவர்கள் அழுதுகொண்டே அந்த இடத்தை விட்டு அகழ்கிறார். இப்படி ஒரு காட்சி நடந்தது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன குர்ஆனை உம்மீது இறக்கிய அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஊருக்கு உம்மை கொண்டு வந்து சேர்ப்பான். இப்படியே சொல்றான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் திரும்பவும் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். கவலைப்படாமல் சென்று வாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொல்கிறான். சில காலங்கள் கழிந்தது. அல்லாஹ் தஆலா அதே வாக்குறுதியை காப்பாற்றுகிறான். அதே காரணத்தில்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஆட்சி வருகிறது. 8 ஆண்டுகளிலே 8 ஆண்டுகளிலே அதே காரணத்தில்லா அவர்களுடைய கையிலே ஆட்சி வருகிறது. அப்பொழுது அந்த கஅபாவுடைய சாவி யாரிடத்தில் கொடுப்பது என்ற பிரச்சனை வரும்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக சென்று அந்த சாவியை பிடுங்குகிறார். விடுங்கும்போது சொல்லுகிறார்கள், அன்று நீ என்ன சொன்னாய்? அனாதை முகம்மதுடைய சாவி, அனாதை முகம்மது இந்த கஅபாவுடைய சாவியா என்று கொக்கரித்தாய் அல்லவா? அதே நாள் அல்லாஹ் எங்கள் கையிலே சாவியை தந்து விட்டான். கொண்டா சாவி என்று படிக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்த சொரூபியான அன்பும் எல்லோரும் மீது பார்க்கும் கொண்ட அவர்கள் பாவம் அந்த சாவியின் மீது அவர் மேலே வைத்திருக்கிறார். அவர்களிலே கொடுத்து விடுங்கள். அவர்கள் அல்ல, அவர் சாவரைக்கு மட்டுமல்ல, அவருடைய சந்ததியாக உலகத்தில் எத்தனை சந்ததி வந்தாலும் அவங்ககிட்ட இந்த சாவி இருந்து போட்டோம். வேநாயகம் முகமதுடைய கையில சாவியை திறக்கும் பொறுப்பை அவர் கையிலே கொடுத்து விடுங்கள். அவன் ஒண்ணு முட்டாள்தனம் நடந்தா நான் முட்டாள்தனம் நடக்கக்கூடாது. வேண்டாம், சாவி அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமாக கொடுத்த ஒரு வரலாறு நினைத்து பாருங்கள். கஅபத்துல்லாஹ்வுக்கு செல்லக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான். அன்பர்களே, நீங்கள் உங்கள் உலகத்திலே ஏதாவது பிரச்சனைக்கு உட்பட்டவளாக இருந்தால் அந்த பிரச்சனை அனைத்தையும் வெற்றியாக்கி உங்களுக்கு திரும்பவும் உங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி நான் மீட்டு தருவேன் என்று நம்மை எல்லாம் குறித்து வாக்களிப்பதற்காக எந்த அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான்.
எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டானோ அது போன்ற அடியாருடைய தௌபாவை ஏற்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று அடியார்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஹாஜரா அம்மா அவர்களுடைய தவக்கலை ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று சாதாரண மனிதர்களுடைய தவக்கலை ஏற்றுக்கொள்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழந்த ஆட்சியை திருப்பிக் கொடுத்ததை போன்றே இந்த ஹாஜிமார்களுக்கு அவர்கள் எதையும் இழந்திருப்பார்களே, ஆனால் அதை அவன் திருப்பிக் கொள்வதற்கு வாக்களிக்கிறான். ஏதாவது துன்பங்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், ஆனால் அந்த துன்பங்கள் பறந்தோடுவதற்கு அந்த வாக்களிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தில் எவ்வளவு பரக்கத்தை கொடுத்தானோ அதே பரக்கத்தை அதே இடத்திற்கு வர செய்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கிறான் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கஅபாவை பார்த்தவர் அழுவார்கள். அந்த காலில் இந்த இடத்துல கால் பறிக்கிறதுக்கு அறியாமனா மோசமான எனக்கெல்லாம் இந்த இடத்துல மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே. அழுவதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். மிக மோசமானவன் எனக்கு அல்லா இந்த இடத்தில் மிதிக்கிறது பாக்கியத்தை தந்தானே, அது ஒன்று போதுமே சொல்லுவார். அற்பமான தகுதி இல்லாத எந்த எனக்கு எந்த இடத்தில் கால் பறிக்க அல்லா தந்தானே என்று எண்ணுவார்களே, அதுபடி போன்று நாம் நிற்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கப்பட்டு வெற்றியை பெறுவாய். கணேசபதி பெருமக்களை என்ன வீழ்நாய் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொன்னான், இன்னல்லதி ஃபர்த அலைக்கல் குர்ஆன வாத்துக்கல் இலாமா, குர்ஆனை கடமையாக்கியவன் இறக்கியவன் உங்களை திரும்பவும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவான் என்ற ஆயத்தை சொன்னான். இந்த ஹாஜிமார்கள் வீட்டில் இருந்து புறப்படும் பொழுது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தன்னுடைய வீட்டு வாசல்ல இதே ஆயத்தை எழுதி விட்டு புறப்படுகிறார். அதிர்மாடத்தை சொல்லி தாண்ட அந்த ஆயத்தை இன்னும் எழுதி விடுவாங்களாம், எழுதி விடுவாங்களாம் தான் அதை ஒட்ட சொல்லுங்க, கொண்டாங்க எழுதிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டிட்டு போவாங்க. இந்த ஊர்ல பழக்கம் இருக்கிறதோ தெரியல, எனக்கு ஏன் யாரும் என்று கேட்கல, அதனால நான் சொல்றேன். பெருவாரியான ஹாஜிமார்கள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அவர்கள் தெரிந்தவர்களா இருந்தால் அவர்கள் அந்த வாசலில் எழுதிட்டு சொல்வார்கள். விவரம் தெரியாதவர்களா இருந்தால் அதற்கு இடத்துல அந்த சீட்டை எழுதி அந்த சீட்டை ஒட்டிடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ஆயத்தை நினைவு கூறி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கும் தர வேண்டும் என்பதை நினைவுகாட்டுவதற்காக வேண்டி அதே ஆயத்தை எழுதக்கூடிய ஒரு வழக்கம் உலகத்தில் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஹஜ்ஜுடைய கடமைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கிறீர்களானால் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறானே என்று எண்ணி பெருமிதம் அடங்க அளவிற்கு அந்த பாக்கியங்கள் நிறைந்து வழிகின்றன. அவைகளெல்லாம் சுமந்து கொண்டுதான் திரும்பி வருகிறார் புனித பெண் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலால். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாலுக்கு சென்று அந்த 40 வக்துகள் தொழுகிறார்கள். தொழுவது கடமை அல்ல, 40 வக்துக்கு தொழுவது கடமை அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னுடைய பள்ளிவாசலில் ஜமாத் விடாமல் 40 வக்துகளை வழமையில் தொடராக தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா முனாஃபிக்தனத்தில் இருந்து விடுதலை அளிக்கிறார். அவர் ஒரு காலமும் முனாஃபிக்காக ஆக மாட்டார். ஈமான் அவருக்கு கடைசி வரை உறுதியாக இருக்கும். எந்த ஆட்டங்களுக்கும் அவர் ஆட்டம் காண மாட்டார். ஈமானிலே அவர் உறுதியாக இருப்பார். முனாஃபிக்தனத்தை விட்டு அவருக்கு விலக்கு அளிக்கப்படும். இரண்டாவதாக கட்டாயமாக அவருக்கு என்னுடைய சிபாரிசு கிடைக்கும். மறுமையிலே அவருக்கு என்னுடைய சிபாரிசு கட்டாயமாக கிடைக்கும். என்னிடத்தில் ஒன்று மீட்டார், என்னுடைய தர்பாரிலே வந்து 2 என்று சொன்னார் என்று மதிப்பு கொடுப்பதற்காக வேண்டி என்னிடத்தில் அவர் வந்தார் என்பதற்காக வேண்டி நான் மறுமையிலே அவர் நிற்கும் இடத்திற்கு தேடி சென்று அவருக்கு நான் சிபாரிசு செய்தேன். மறுமை சாதாரண விஷயம் இல்லை. மறுமை என்பது சாதாரண விஷயம் அல்ல.
எத்தனை மனிதர்கள் உலகத்தில் பிறந்தார்களோ அத்தனை மனிதர்களும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எங்க நிக்கிறாங்க தேடி கூட்டி போக முடியுமா? எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. நாகூர் பக்கத்துல ஒரு அவுலியா வாழ்ந்து வந்தார்கள். பேர் மரதமா இருக்கு. அவுலியா ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க நாகூர் பக்கத்துல ஊர்ல. அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த வஃபாத்தின் சந்தர்ப்பத்துல ஜனாசா தொழுகையை நீடூர் ஜாமியா மிஸ்பாவுதா அரபிக் கல்லூரி முதல்வர் OM அப்துல் காதர் தாக்கவி ஹஜரத் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அவருடைய ஜனாசாவிற்கு தொழுவிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறார்கள். நீடூர் ஜாமியா மிஸ்பாவுடைய முதல்வர் OM அப்துல் காதர் ஹஜரத் அவர்கள் தொழுவிப்பார்கள் அறிவிக்கிறாங்க. ஆனா நான் கூட்டத்தினுடைய அந்த கடைசியில் நினைக்கிறேன். வழி விட்டு வந்தாலும் கூட போய் சேர முடியாது. நெருங்கி பார்த்த போக முடியல. கடைசியில் வேற யாரோ தொழுவித்தார்கள். எதற்கு சொல்ல வேண்டாம், சாதாரண ஒரு ஜனாதா தொழிலேயே நம்ம ஒரு ஆளை போய் அடைவது என்பது முடியாத ஒரு காரியம். ஜனாதா தொழிலேயே ஒருத்தரை போய் நம்ம சந்திப்பது இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி நான் நடந்து செல்வது? எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. மஞ்சக்கொல்ல பாவான்னு பேரு சொல்லுவான் சொல்லிட்டேன். மஞ்சக்கொல்ல பாவா என்று ஒரு இறையினர் சொல்வான்னு கொண்டிருந்தார். அவருடைய வஃபாத்தின் பொழுது நான் தான் தொழுவிப்பேன் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் நான் போய் சேர முடியவில்லை. கடைசியில் நான் தொழுவிக்கல, யாரோ தொழுவிச்சா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. நான் இங்கே சொல்ல வந்தது தெரியுமா? கூட்டம் சாதாரண மனிதன் நிலைமையே இப்படி இருந்தால் உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழியும் முறை அத்தனை முஸ்லிம்களும் எனக்கு சிபாரிசு செய்ய ரசூலுல்லாஹ், எனக்கு சிபாரிசு செய்ய ரசூலுல்லாஹ் எப்படி போய் அடைகிறது, எப்படி போய் நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி தன்னுமானம் பண்ணிட்டேன். எப்படியோ நல்லா சொல்லி என்ன சொல்வது என்று தடுமாறுகிற சந்தர்ப்பத்தினே ஹாஜிமார்கள் கவலைப்பட வேண்டாம். நபிகள் நாயகம் சொல்வார்கள், நான் தேடி வந்து உனக்கு சிபாரிசு செய்கிறேன். என் பள்ளிவாசலுடைய 40 நாள் நீங்கள் தொழுவீர்களானால் உங்களுக்கு நான் நாடி வந்து சிபாரிசு செய்தேன். தேடி வந்து உங்களை பிடித்து நான் சிபாரிசு செய்தேன். என்ன நீங்கள் தேட வேண்டாம். மூன்றாவது சொல்வார்கள், யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே 40 நாள் தொடர்ந்து கொள்வார்களோ அவர்களுக்கு துர்மரணம் ஏற்படாது. எந்த மாதிரி துர்மரணமும் ஏற்படாது. ஆபத்துக்களில் அவர் இறக்க மாட்டார். 3 தாக்கீதுகளை, ஒரு பெரிய பாக்கியங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா நீ பெரிய மனிதர் என்ற பெயரை பெறுவாய் என்று சொல்லி அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நிறைய குழந்தைகள் சந்ததிகள் பெருத்து வாழ்வலாம் என்று சொன்னான். செய்தனா ஆஜரா அம்மா அவர்களுக்கு உன்னுடைய சந்ததி செல்வந்தர்களாக வாழ்வார்கள், உன்னுடைய சந்ததி செல்வந்தர்களாவார்கள். ஆஜரா அம்மா அவர்களுக்கு கொண்ட தவக்குலின் காரணமாக அவருடைய சந்ததிகள் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள். என்றும் செல்வந்தர்கள் தான். சவுதி என்று சொன்னாலேயே, மக்காவாசிகள் என்று சொன்னாலேயே அவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் தான் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, அதுதான் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததிகள், அந்த மக்காவுடைய சந்ததிகள் செல்வந்தர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ காலங்கள், எத்தனை யுத்தங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் எதுவெல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் பணக்காரர்கள் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அது காரணம் என்றால் ஹஜர் அம்மா அவர்களுடைய அந்த தவக்குலின் மூலமாக பார்த்தார். அந்த வரக்கத்தை அல்லாஹ் தஆலா ஆஜிகளுக்கு தருகிறான். அதே போன்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலத்தில் அந்த இடத்தில் நாம் நின்ற காரணத்தினால் நமக்கு தோல்விகளிலிருந்து வெற்றி அல்லாஹ் திருப்பி தருகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை தொழுவதன் காரணமாக முனாஃபிக்தனம் என்பது உங்களை விட்டு மகளுகிறது. இரண்டாவதாக நான் அவர்களுக்கு உங்களுக்கு தேடி வந்து சிபாரிசு செய்வேன். மூன்றாவதாக துர்மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் சென்ற ஆஜிமார்கள் எவ்வளவு பேர் பாக்கியத்தை பெறுகிறார்கள். நிச்சயமாக சென்ற அத்திரைகளுக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. நீங்கி போகக்கூடியதல்ல இது.
தேர்தல் வாக்குறுதிகளும் அந்த இது நிச்சயமா அல்லாத்தாலே எந்தெந்த ஆளுநர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை அல்லாத்தாலா கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். செல்லக்கூடியவர்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். எனவே அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டும், அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும், அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். நல்ல அருள் புரிவானாக. வாகனத்தாவான இந்த 2000 ஆகமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.